தன்னை பற்றி நேசிக்காமல் பிறருடைய அன்பையும் பிறருடைய பாசத்தையும் அதிகமாக நேசிக்கும் குணாதிசயம் கொண்ட அன்பார்ந்த உங்களை கஷ்டப்படுத்திய நபர்கள் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கலாம், ஆனா பின்னாடி ரொம்ப உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் குறையும். ஹெல்த் வாய்ஸாக ஏதாவது பிரச்சனை இருக்குது, கவலை இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஹெல்த் வாய்ஸாக உள்ள பிரச்சனைகள் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதே போல் கிரகங்கள் ரீதியாக இன்னொரு விஷயம், நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை விட 2 மடங்கு லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் சேஞ்ச் ஆஃப் லைஃப் அப்படின்னா இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். எதுக்கு கவலைப்படுறீங்க? நினச்ச விஷயத்த சிறப்பாக முடிக்கலாம். ஓகேவா? சரி, இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன? இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கும்போது, ரியல் ஒன் ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்க்கும்பொழுது, ஜூன் மாதத்தில் கோச்சார கிரகங்களான சூரியன் முதல் ராகு கேது வரை ஏனைய 8 கிரகங்கள், அதாவது சந்திர பகவான் மட்டும் பார்த்திங்கன்னா 2.5 நாட்களுக்கு ஒரு முறை ராசியை கடக்கக்கூடியவர். ஸோ அவரை தவிர்த்து 8 கிரகங்களுடைய செயல்பாடு தன்மைகள், கோச்சார கிரகங்களான 8 கிரகங்களுடைய செயல்பாடு தன்மைகள் எவ்வாறு உள்ளன, ஸோ இதன் அடிப்படையில் பொது பலன்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உலகியல் ரீதியாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, ஏன்னா நம்ம சூரிய பகவானை அடிப்படையை வச்சு தான் இந்த மாத பலன்களை எடுக்கிறோம். ஸோ சூரிய பகவான் ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷபராசியில் இருக்கிறார். ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷபராசியில், அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே 15ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா புதன் பகவான் மட்டும் இந்த வட்டம் 3 ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷபம், மிதுனம், கடகம் என்ற 3 ராசிக்கு ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குரு பகவான் ஆல்ரெடி நம்ம மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே குரு பகவான் எங்கே போயிட்டார்னா மிதுன ராசிக்குள்ளே தான் இருக்கார். இன்னும் ஒரு வருட காலத்துக்கு மிதுன ராசியில் குரு பகவான் இருப்பார். செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதம் துவக்கத்தில் கடகத்தில் இருப்பார், நீச்சம் பெற்று அமர்ந்திருப்பார். ஸோ 6ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாய் பகவான் போயிடுவார். செவ்வாய் சிம்மத்துக்குள்ளே போகும்போதே அங்கே சிம்மத்தில் கேது பகவான் இருப்பார். அப்போ செவ்வாய் கேது, ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு டாமினேஷனை உருவாக்க போகுது இந்த மாதம். அது என்னென்ன டாமினேஷனுங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ கேது பகவானுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ராகு பகவான். ராகு பகவான் எங்கே அமர்ந்திருக்கிறார் பார்த்திங்கன்னா கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சனி பகவான் மீனத்திலும், சுக்கிர பகவான் ஆரம்பத்தில் மேச ராசியிலும், எண்ட் ஆஃப் பாயிண்ட் வரும்போது 29ஆம் தேதி மேலே எங்கே வர்றாருன்னா சுக்கிரன் ரிஷபத்துக்குள்ள நுழைஞ்சிருவார். ஸோ இந்த ஏனைய கிரகங்களுடைய அமைப்பில் 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, என்னென்ன விஷயங்களில் முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த ஜூன் மாத பலன்களில் உங்களுக்கு மிக பயனுள்ள விஷயங்கள் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடக ராசி அன்பர்களுக்கு தன்னை பற்றி நேசிக்காமல் பிறருடைய அன்பையும் பிறருடைய பாசத்தையும் அதிகமாக நேசிக்கும் குணாதிசயம் கொண்ட அன்பார்ந்த கடகராசினர்களே, அன்பு உங்களிடமிருந்து வாங்கியவர்கள் என்றுமே மறந்ததில்லை, அப்படி மறந்தவர்கள் நிலையாக இருப்பதில்லை என்பது உண்மை. அப்போ உங்கள்கிட்ட பொய்மையாக அன்பை காட்டி, போலியாக அன்பை காட்டி, உங்களிடமிருந்து அத்தனை விதமான விஷயங்களையும் பெற்றுக்கொண்டு உங்களை கஷ்டப்படுத்திய நபர்கள் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏன்னா நீங்கள் ரியாலிட்டி அன்போடு பழகிறவங்க. ஸோ துரோகத்துக்கு மன்னிப்பே கிடையாதுங்கிற மாதிரி உங்களை அன்பினால் ஏமாத்தினவர்கள் கட்டாயமாக அவர்களுக்குரிய பிரச்சனையை சந்திப்பார்கள் என்பது உண்மை. ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த ஜூன் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, என்ன விஷயங்களில் முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது கடகராசியில் 2.5 வருஷம் பட்டபாடு பெரும்பாடு போதாத வாழ்க்கை 6 மாதமாக வச்சு செய்கிறாங்க. ஏண்டா வாழ்கிறோங்கிற வாழ்க்கைலாம் வாழ்ந்து எப்படா நிம்மதியாக இருக்குன்னு ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்து வாழ்கிறீங்க பார்த்தீங்களா. இந்த மாதம் எங்களுக்கு சிறப்பாக இருக்குமா, இந்த மாதமாச்சு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கிடுமான்னு நீங்கள் காத்திருக்கீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த உங்களுடைய காத்திருப்புக்கு, உங்களுடைய பொறுமைக்கு ஏற்றவாறு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதியான சூரியன்
உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து இந்த மாதம் துவக்கத்திலிருந்து கிரக நிலையில் செயல்படுகிறார். அப்போ 2ம் 11ம் சம்மந்தப்படுறதுனால பொருளாதாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும். புதிய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலுக்கு அதிகமாக முதலீடு செஞ்சு அதில் லாபம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கேற்ற உங்களுடைய வாடிக்கையாளர்கள் உங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சுற்றி திரிந்து, அதாவது ஒரு இடத்துல இல்லாமல் வெளிவட்டாரங்களை சுற்றி திரிந்து தொழில் செய்வராக இருந்தாலும் சரி, வேலை செய்கிறவராக இருந்தாலும் சரி, கடகராசிக்காரர்களுக்கு ஒரு இடத்துல இல்லாமல் நிலையாக இல்லைங்க, நான் ரவுண்டிங்லேயே இருப்பேன், ஆனால் லாபத்துக்காக எதிர்பார்க்கணும், நல்ல லாபம் உண்டு. அப்படி ஒரு சுற்றிட்டு வரவங்களே உங்களுக்கு தேவையான பணம் வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் குறையும். ஹெல்த் வாய்ஸாக ஏதாவது பிரச்சனை இருக்குது, கவலை இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஹெல்த் வாய்ஸாக உள்ள பிரச்சனைகள் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதே போல் கிரகங்கள் ரீதியாக இன்னொரு விஷயம், நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை விட 2 மடங்கு லாபங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்திலையும் சரி, நீங்கள் வேலை பார்க்குற இடங்களையும் சரி, 2 மடங்கு லாபம் அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்களுடைய ராசியில் செவ்வாய் கிட்டத்தட்ட இப்போ நீஷத்திலிருந்து வெளியேறாரு. இந்த 6ஆம் தேதிக்கு அப்புறம், இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ இன்னுமே என்ன பண்ணுவீங்கன்னா, மற்றவனுக்காண்டி வாழ மாட்டீங்க, உங்களுக்காண்டி வாழ்வீங்க. ஒரு வாக்கு கொடுத்துட்டா நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது. உங்களுடைய கோபம் என்னங்கிறத இன்னுமே ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ உங்களை சாந்தமான நபர்கள் நினச்சிக்கிருக்காங்க. நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா அந்த பத்திரகாளி மாதிரி தான், அடித்து தூக்கி போட்டு தூள் கிளப்பிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. ஸோ ஆனால் கடகராசிக்காரங்களை பாசத்தால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படிங்கிறத புரியாமல் கஷ்டப்படுத்துகிற அத்தனை பேருக்கும் பதிலடி கொடுப்பதற்கான ஒரு அருமையான காலகட்டம் இந்த ஜூன் மாதம். உங்களுடைய வாழ்க்கையில் சேஞ்ச் ஆஃப் லைஃப் அப்படின்னா இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். எதுக்கு கவலைப்படுறீங்க? நினச்ச விஷயத்த சிறப்பாக முடிக்கலாம். ஓகேவா? சரி, இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன? இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கும்போது, 2ஆம் இடத்துல கேது. 2ல் கேது அமர்ந்துட்டாலே உன் வேலையை பாரியா, நீ யார் என்னை சொல்கிறதுக்கு, இந்த வார்த்தை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக இந்த வார்த்தை வந்துடும். ஸோ அதை நீங்கள் கடைப்பிடிக்கணும். நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். மற்றவங்களுக்காக யாருக்காகவும் பணிந்து பேசவோ துணிந்து பேசவோ வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில். உங்களுக்காக உருவாக்குங்க. உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றத்தை கொடுங்க. ஸோ இந்த மாதம் முதல் வண்டியை கரெக்டாக ஓட்ட கற்றுக்கோங்க. இந்த இளைஞர்கள் செய்கிற சேட்டைகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அசால்ட்டாக பண்ணுறீங்க. உங்களை நம்பி உங்கள் குடும்பம் இருக்குது. உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை உறுப்பினருமே உங்களுடைய எதிர்காலத்தையும் அவங்களுடைய எதிர்காலமாக வச்சுருக்காங்கிறத மறந்துட்டு வண்டி வாகனங்கள் அப்படியே வீல் பறக்கிறேன் கால் பறக்கிறேன்னு பறக்கிறீங்க. ஸோ இந்த மாதத்திலிருந்து அந்த விஷயங்களை தயவு செய்து செஞ்சிடாதீங்க. ஏன்னா கிரகங்கள் ராகு 8க்கு வந்துட்டார். 8ல் ராகு இருந்தால் ஏதாவது ஒரு விஷயத்தை உணர்த்துவார். அதை நீங்கள் கரெக்டான முறையில் பயன்படுத்திக்கணும். ஐயா நாங்கள் காமனாக போகிறோங்க, எங்களுக்கு விபத்து வந்துடுமா அப்படின்னா உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. இருந்தாலும் டேர்னிங்கில் போகும்போது கொஞ்சம் கவனமாக திரும்புங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது டேர்னிங்கில் போகும்போது கவனமாக போங்க. இல்லைன்னா எதுக்க வரவன் அவங்காண்ட அசால்ட்டை இடிச்சிட்டு போயிடுவான். ஸோ இது இப்போ மட்டும் கிடையாது. இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மே மாதம் 18ஆம் தேதியிலேருந்து நீங்கள் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு பயன்படுத்தணும். அந்த 1 வருஷத்துக்கு குரு ராகுவை பார்க்காரு. ஸோ அது தாக்கம் கம்மி தான். அதாவது என்ன சொல்லணும்னா, வேகமாக வந்தால் இடித்தான், வண்டியில் லைட்டாக அடிச்சிட்டான், என் காலில் அடிபடல, இல்லை லைட்டாக காலில் அடிபட்டுருச்சு. ஸோ இந்த வார்த்தைகள் தான் வரும். ஆனால் இருந்தாலும் எதுக்கு அடிபடுவானே, நம்ம கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது என்பது என்னுடைய கருத்து. சரி, கடகராசிக்காரங்க என்ன வழிபாடு செஞ்சால் சிறப்பாக இருக்கும்? ஐயா கடகராசியில் செவ்வாய் இப்போ தான் நீசம் நின்று விலகி எங்கே போயிருக்காரு? நம்மளுடைய சூரியன் வீட்டுக்கு போயிருக்காரு. ஸோ அப்போ கடகராசிக்காரங்க கடலோரம் உள்ள தெய்வங்களை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. எங்கெல்லாம் நீர்நிலைகள் சார்ந்த கடல் சார்ந்த பகுதிகளில் தெய்வங்கள் வச்சுருக்காங்களோ, முருகனாக இருந்தாலும் சரி, அவர் பெருமாளாக இருந்தாலும் சரி, அல்லது சிவனாக இருந்தாலும் சரி, எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, இருக்கக்கூடிய மாரியம்மனாக இருந்தாலும் சரி, ஓகேவா, ஆற்றோரம் கடலோரம் நீர் சார்ந்த பகுதிகளில் தெய்வங்கள் இருக்கும் பகுதிகளில் போய் மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக, சிறப்பான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக உறுதியாக இருக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தில் கரெக்டாக இருங்க. வெற்றிகள் உறுதி.